ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த நிலை இருக்குதா? அதாவது காலையில் எழுந்த உடனே உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதா? மூட்டு வலி, முதுகு வலி, கால்களில் பலவீனம், ஒரு காலத்தில் வேகமாக நடந்த நீங்கள் இப்போ 2 படிகள் கூட நடக்கிறதுக்கு சிரமப்படுறீங்களா? அதுக்கான சொல்யூஷன் உங்கள் வீட்டு சமையலறையிலே இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு சிம்பிளாக நைட்டில் குடிக்கக்கூடிய ஒரு டீ இருக்குல்ல, அது உங்களோட உடம்பை மெதுவாக இளமையாக்கும், மூட்டு வலியை குறைக்கும், உடம்பை லைட்டாக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த டீக்கு தேவையான 3 முக்கிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதுதாங்க லவங்கப்பட்டை. இது இங்கிலீஷில் சினமன் அப்படின்னு சொல்லுவோம். இது கறி மசாலா பட்டையில் இருக்கக்கூடிய அந்த கறி மசாலா பேக்கெட்டில் இருக்கும்ல, அந்த பட்டை தாங்க. இது உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற தன்மையை தன்னுள்ள வச்சுருக்கு. உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலி, வீக்கம் எல்லாத்தையும் சரி செய்யும் தன்மையை தன்னுள்ள வச்சுருக்கு. லவங்கப்பட்டை இருக்குல்ல, அது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்க உதவியாக இருக்கும். அடுத்து இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்குது. அதாவது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த டீயில் லவங்கப்பட்டையை நம்ம அதனால தான் சேர்க்குறோம். ஏலக்காய், இது இங்கிலீஷில் கார்டமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏலக்காயை நம்ம சமையலில் வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதனால தான் நம்ம ஏலக்காயை இந்த டீயில் சேர்க்குறோம். இதை சேர்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், பாடி முழுக்க டீடாக்ஸ் பண்ணக்கூடியது இந்த ஏலக்காயில் இருக்குது. உங்களோட உடல் முழுக்க டீடாக்ஸ் பண்ணி உங்கள் உடம்புல இருக்கும்ல அந்த கெட்ட நச்சுக்கள் எல்லாம் வெளியில் தள்ளுற சக்தி கூட ஏலக்காயில் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, வயிறில் வாயு பிரச்சனைலாம் வரும். அந்த வாயு பிரச்சனையை சரி செய்கிற பண்புகள் கூட ஏலக்காயில் இருக்கு. 3வது பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா, அதுதாங்க கிராம்பு. கிராம்புன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஓ, பல்லு வலினா நம்ம பயன்படுத்துவோமே அதுதான் அப்படிங்கிறது தானே நினைவுக்கு வரும். அது உண்மைதாங்க. ஏன்னா வலி நிவாரணியாக இந்த கிராம்பு இருக்குது. அது பல்லு வலிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வலிக்குமே நல்ல ஒரு அற்புதமான மருந்து தான். இதை இங்கிலீஷில் க்ளோவ் அப்படின்னு சொல்லுவோம். இது பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் தன்னுள்ள வச்சுருக்குது. ஜாயின்ட் பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கு கிராம்பு மாதிரி ஒரு சிறந்த மருந்து இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். மூட்டு வலிகளை கூட சரி செய்கிற தன்மையை தன்னுள்ள வச்சுருக்குது. அதே மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அள்ளித்தரும். கிராம்பு இருக்குல்ல, அது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி செயல்படுது. கைவலி, கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி அப்படின்னு எல்லா வலிகளுக்கும் ஒரு மருந்து, நிவாரணி அப்படின்னாலும் கிராம்பை சொல்லலாம். இந்த 3 பொருளையும் தனித்தனியாக பயன்படுத்துகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இது 3ஐயும் சேர்த்து ஒரு டீ எப்படி தயாரிக்கிறது, அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூட்டு வலி எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மூட்டு வலி இருக்குல்லங்க, அது இன்ஃப்ளமேஷன்னால் வருது. கால்சியம் பேலன்ஸ் இல்லாததுனாலையும், கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறதுனாலையும், உடலில் புவரான பிளட் சர்க்குலேஷன், அதாவது இரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் மூட்டு வலி வருது. ஆனால் இந்த டீ என்ன பண்ணுன்னா, உங்களோட இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், அந்த வலி, வீக்கம் எல்லாத்தையும் சரி செய்யும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் சரி பண்ணும், ஜாயிண்டில் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஒரு டீ நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களோட எல்லா வலிகளுமே சரியாக ஆரம்பிக்கும். இந்த டீயை எப்படி கரெக்டான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இதை தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அதோடையே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் நசுக்கி போட்டுருங்க. மறுபடியும் சொல்கிறேன்,
ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கிறப்ப தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேன் சேர்த்துக்கலாம். இல்லை தேன் சேர்க்காம குடிப்பீங்க அப்படின்னாலும் குடிச்சுக்கலாம். வெதுவெதுப்பான சூட்லேயே குடிச்சிருங்க. ரொம்ப ஆறணுன்னு குடிக்க வேணாம். இந்த 3 பொருட்களும் சேர்ந்த கசாயம் உங்கள் உடம்புல போகிறப்ப என்ன ஆகும்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி குடிக்கணும்னு பார்க்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை குடிச்சிடுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் கழித்து எடுத்துக்கோங்க. அதாவது தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா. ஒரு நாள் மட்டும் இந்த டீயை குடிச்சிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலையே, ஒர்க் அவுட் ஆகலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. இது மூலிகை டீங்க. அதாவது உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட மூலிகைகள் எல்லாமே ஒரு நாளில் பலன் கொடுக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு. அதே மாதிரி தான் இதை நீங்கள் 3 நாட்களுக்கு எடுக்கிறப்ப உங்களுக்கு மாற்றம் தொடங்க ஆரம்பிக்கும். 15 நாட்கள் எடுத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுபோல் 15 நாட்கள் எடுக்கிறப்பையும் தொடர்ச்சியாக எடுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தீங்கனாலும் பலன் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிலருக்கு உடம்பு வெயிட்னால கூட மூட்டு வலி வரலாம். நீங்கள் இந்த டீயை எடுக்கிறப்ப 2 in 1 மாதிரி மூட்டு வலியும் சரியாகும். அதே டைமில் உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். நல்ல தூக்கமும் வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நல்லதா இருந்தாலும் இந்த டீயை ஒரு சிலர் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள், அல்சர் இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஸ்மெல்லு நம்மளுக்கு பார்த்தாலே அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த டீயை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதுக்கு மேலேயும் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இதோடையே சில டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மூட்டு வலி சீக்கிரத்தில் குணமடைய ஆரம்பிக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? டெய்லி 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க. மூட்டு வலி இருக்க தான் செய்யும். அதுக்காக சுத்தமாக எக்ஸசைஸ் செய்கிறத விட்டுறாதீங்க. சேர் எக்ஸசைஸ் கூட நீங்கள் செய்யலாம். சிம்பிளாக உங்களுக்கு எது வலி இல்லாமல் செய்ய முடியுமோ அந்த எக்ஸசைஸை சொல்லலாம். அடி மீது அடி வச்சு மெதுவாக நடக்கலாம். நடக்காமையே அப்படியே விட்டுட்டிங்கனாலும் மூட்டு வலி சரியாகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க. அதுவும் கோடை காலத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கிறது கூட மூட்டு வலியை குணப்படுத்தும். இந்த வீடியோவில் மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலிகளை போக்கக்கூடிய வெறும் 3 பொருள், அதுவும் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை பயன்படுத்தி ஒரு கஷாயத்தை எப்படி போடுறது, அதை யாரெல்லாம் குடிக்கலாம், அது குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.